போறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை பிடித்தேன், விசுவாசத்தை கரெக்டா பண்ணி முடிச்சிட்டேன். அவர் சொன்னது கொடுத்ததெல்லாம் ஊத்திட்டான்றாரு. பாருங்க, ஒருத்தர் சொன்னார், கல்ற தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் பிளேஸ்ன்னாரு. ஏன் கல்ற ரிச்சஸ்ட் பிளேஸா? நிறைய பேர் நிறைய பாத்திரம் மாதிரி கத்தர் உண்டாக்கி உள்ள நிறைய ஊற்றி அனுப்பிச்சா இவங்க ஊத்துறதே கிடையாது. ஏன்னா இது பாத்திரமே வழங்கல அவங்களுக்கு. முதல்ல வேர்ல்டு வியூ கிடையாது, தங்களை பற்றி அப்படி எண்ணுகிறது கிடையாது. ஒரு பாத்திரமாக, நிறைவான பாத்திரமாக கடவுள் எனக்குள்ள எதையோ வச்சிருக்காரு. எனக்குள்ள வச்சதெல்லாம் எனக்காக அல்ல, நான் எனக்காக வச்சிருக்காரு. எனக்கு இதெல்லாம் உங்களுக்காக வச்சிருக்காரு. எனக்குள்ள வச்சதை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது வச்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்குள்ள வச்ச திறமைகளை எனக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கிட்டாரு. ஹலோ, அதனால தான் வீணா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நான் இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த மொழி, அந்த மொழி, எல்லா மொழியும் தேவை. கரண்ட் வரலன்னா அவர் தெலுங்கு பேசினான்னா, மலையாளம் பேசினான்னா, இங்கிலீஷ் பேசினான்னா, எது பேசினான்னா, கரண்ட் வரலப்பா, அது விளங்குது அவனுக்கு, போட்டு கொடு எனக்கு, அவ்வளோதான். கரண்ட் வந்தால் போதும், ஃபேன் ஓடணும், ஏசி வேலை செய்யணும். இருக்கீங்களா? சும்மா வீணாக சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். கடவுள் எப்படி வச்சுட்டாரு நம்மளை? நீங்கள் இருந்தால் தான் நான் இருக்க முடியும், நான் இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும். என்னுடைய சேவை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிறைவடைய முடியாது, உங்களுடைய சேவை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நிறைவடைய, அப்படி வச்சுட்டாரு கடவுள். வேலையில் நம்மளை இணைச்சிட்டாரு எல்லாத்தையும் கொண்டு. இப்போ பாருங்கள், நிறைய பேர் கர்த்தர் நிறைய ஊற்றிருக்காரு, ஊற்றினவரை தெரியாது, அதனால ஏதோ ஊற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியாது, பாத்திரம்னு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் நிர்வாணியாய் பிறந்தேன் அப்படின்னு அப்படியே வாழ்ந்துடுறது, ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி. நான் ஏழையா ஒரு கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் நான் பிறந்து அப்படியே வந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லையா, எனக்கு யாரும் இல்லையா, இப்படியே தான் இருந்துட வேண்டியது. கடவுள் அவங்கள பெரிய டாக்டராக எடுத்துக்க வச்சுருக்கலாம், பெரிய திறமைசாலியாக வச்சுருக்கலாம், எதுக்கோ வச்சுருக்கலாம், ஆனால் புரிஞ்சிக்கல. அப்படியே செத்து போகிறது 70-80 வயசு வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் அந்த கடவுள் வச்ச அந்த காரியத்தெல்லாம் எதுக்கும் பயன்படுத்தாமல் செத்து போகிறது. அதனால தான் சொல்கிறாரு, கல்ற தான் ரிச்சஸ்ட் பிளேஸ்ன்றார். எல்லாம் அங்கே போஞ்சிருச்சு, ஃபுல்லாக லோடடாக வந்தாங்க, அப்படியே லோடடாக எடுத்துன்னு போயிட்டாங்க. எல்லாம் கல்லறைக்குள்ளே இருக்குது. நான் சொல்கிறேன், நாம் சாகும்போது கல்லறைக்குள்ளே நம்மளை வைக்கும்போது கல்லறையில் வெறும் எலும்பு தான் இருக்கணும். ஹலோ, வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. கல்றையை ரிச் ஆக்கக்கூடாது, உலகத்தை ரிச் ஆக்கணும், மற்றவர்களை ரிச் ஆக்கணும். மற்றவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அபிவிருத்தியும் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாக்க வேண்டும். அதை உண்டாக்கிட்டு தான் போகணுமோ ஒழிய சும்மா நான் வந்தேன், பிறந்தேன், இருந்தேன், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன்னு போயிடக்கூடாது.